ஹாய் எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய இடத்துல ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம அந்நிய பாஷை பேசுகிறதா இருக்கட்டும், ஏசப்பாவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம காணிக்க கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப தவறுறோம். எந்த காரியம் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு பெண் பார்க்கும்போது, பையன் வரன் பார்க்கும்போது ஜாதி பார்க்குறது. இது நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கு இந்த குவாலிட்டி. நீங்க சொல்லலாம், "ஐயோ! சிஸ்டர் அப்படிலாம் கிடையாது. நான் எந்த பிள்ளைங்களனாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். எந்த பசங்களனாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். எனக்கு அவ்ளோ பெரிய பிராட் மைண்ட் இருக்குன்னு" நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்குன்னு வரும்போது, உங்க ஃபேமிலிக்குன்னு நீங்க வரும்போது, ஒரு ஓரத்துல நம்ம பிள்ளையா இருக்கட்டும், நம்ம ஜாதியா இருக்கட்டும்ன்ற பேச்சு கண்டிப்பா வரும். அந்த சிந்தனை கண்டிப்பா வரும். ஏன்னா, நமக்குள்ள தலைமுறை தலைமுறையா அப்படி ஒரு தாட்ட விதைச்சு வச்சு 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 பேசி பேசி நமக்குள்ள அப்படி ஒரு தாட் இருக்கிறத நமக்கே தெரியாம இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் அப்படி பார்க்குறாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு ஜாதி பார்க்குற நீங்களா இருக்கட்டும், இல்ல நானாவே இருக்கட்டும், ஆண்டவர் ஜாதி பார்த்திருந்தார்னா, ஆண்டவர் மட்டும் அவருடைய ஜாதிக்கு ஈக்குவலா நம்மள பார்க்கணும்னு நினைச்சிருந்தார்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பமும் திராட்சை ரசமும் போய் வாங்குறோமே, அதெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. ஆண்டவர் நம்மள தூரமா இருந்த புறஜாதிகள் நம்ம. நம்மலாம் ரொம்ப தூரத்துல நின்னோம். அப்படி இருந்த புறஜாதிய அவருடைய இரத்தத்தினால மட்டுமே சமீபமா கொண்டு வந்தாராம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற நம்ம, ஆண்டவர் சொல்றாங்க, மன்னிப்ப நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க மன்னிப்ப குடுங்க. ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க மற்றவங்கள ஆசீர்வதிங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மன்னிப்ப, அதாவது இந்த அளவுக்கு ஒரு சமீபமா நான் புறஜாதியா இருந்தேன். அப்படிப்பட்ட புறஜாதியான என்ன கர்த்தர் அப்படி என்னை புறஜாதியா பார்க்காம அவருடைய சொந்த பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்னா, இன்னைக்கு நான் ஏன் ஜாதி பார்க்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் அந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்காது. ஜாதி பார்க்கறது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அது ஏன்னா ஒரு மனுஷனை ஏற்றத்தாழ்வா பார்க்கிறது. அவங்க அவங்க கேரக்டர் இப்படிதான் இருக்கும். அவங்க மாற மாட்டாங்க. ஜென்ம சுபாவமான மனுஷன் எல்லாரும் ஒண்ணுதான். பைபிள்ல பார்க்கும்போது ஆண்டவர் ஜாதி பார்த்து யாரையும் பிரிக்கல. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் இல்லாதவன், அநீதி செய்கிறவன், நீதி செய்கிறவன், நீதிமான், துன்மார்க்கன், இப்படிதான் ஆண்டவர் பிரிக்கிறாங்க. அப்போ அவருடைய இந்த பிரிவுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாத்துலேயும் தெளிவுள்ளவங்களா இருக்கிறோம், எல்லாத்துலேயும் பாவம் செய்யாதவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நம்ம விழுறவங்களா இருப்போம்னா எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போக முடியும்? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எந்த டேக்லைனில் கொண்டு வருவாங்க தெரியுமா? ஜாதி பார்க்குறவங்கள அநீதிக்காரர். நம்ம நீதியாக பார்க்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். நம்ம தோற்றத்தின்படி அவங்களுடைய கேரக்டரை வச்சு, அவங்களுடைய குலத்தை வச்சு, அவங்க ஃபேமிலியை வச்சு, அவங்க அம்மா அப்பாவுடைய வேலையை வச்சு, இவங்க இன்னாருடைய பையன், அப்போ அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளே முத்திர குத்துறோம் ஒருத்தவங்களுடைய இதை. அப்போ ஏசு கிறிஸ்துவெல்லாம் தோற்றத்தின்படி தான் செய்தாங்க. மரியாளுடைய குமாரன்ல, தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவங்க யாரும் அந்த சிந்தையில பார்க்கவே இல்லை. தேவனுடைய குமாரன்னு பார்த்தவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மனுஷங்களை வித்தியாசமா பார்க்கிற இடத்துல நம்ம ஏசு கிறிஸ்துவே நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். ஏன்னா தேவனை ஒருத்தன் எப்படி பார்க்கறானோ, தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனே அவன் அப்படிதான் பார்ப்பான். இன்னைக்கு உங்களுடைய பார்வை மனுஷங்களை பார்க்கும்போது எப்படி வித்தியாசப்படுதா? அப்ப தேவனையும் நீங்க அப்படிதான் பார்ப்பீங்க. அதனாலதானே ஆண்டவர் சொல்றாங்க, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள்ங்க. ஏன் நம்ம திருச்சபையில அப்பமும் திராட்சை ரசமும் தராங்க தெரியுமா? திருச்சபையில நீங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தார். அப்போ ஒரே குடும்பத்தார்னு வரும்போது ஒரு சாப்பாடு தான் செய்வாங்க. உங்க வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்லி பிரிச்சா சாப்பிடுவீங்க. ஒருத்தர் சமைச்சு அதெல்லாம் பொதுவாக சாப்பிடுவீங்க. அது போல நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள உடன் சகோதரர். அப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம பார்க்காதபடிக்கு எல்லாருமே ஒண்ணுன்னு காட்டுறதுக்கு தான் ஒரே போஜனம் கொடுக்கப்படுது. கிறிஸ்துவாகிய போஜனம் நமக்கு கொடுக்கப்படுது. வார்த்தையாகிய போஜனம். பைபிள் எடுக்கிற எல்லாருமே யூதர்கள் தான். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்பமும் திராட்சை ரசமும் நீங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்க உள்ளத்தில் யூதனானவர்கள். அப்ப யூதருக்கு வித்தியாசமே கிடையாது. ஆண்டவர் அப்படி பிரிச்சு பார்க்கல. கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பிரிவினைன்னு ஒன்னை எடுத்துட்டு தானே உள்ள வந்தாரு. அப்போ இங்க என்ன வந்துச்சு? ஜாதி. ஜாதி பார்க்குறவங்கள கர்த்தர் பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் என்னைக்கும் அப்படி பார்க்கறதே கிடையாது. ஆண்டவர் மட்டும் அப்படி பார்த்துருப்பாருன்னா, கிறிஸ்து மட்டும் ஜாதி பார்ப்பாருன்னா, நம்மெல்லாம் இன்னைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது.
எனக்கு ஏசப்பா சொல்லித்தந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நம்ம சர்ச்சுக்கு வெளியிலலாம் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து சில பேர் உட்காந்துருப்பாங்க. நான் அவங்கள தப்பாக சொல்லலை. ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்தத நான் சொல்கிறேன். எனக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நீ எல்லாம் அந்த இடத்துல கூட நிற்க தகுதி கிடையாது. அதையும் தாண்டி வெளியில் நிற்க வேண்டியவ. இன்னைக்கு நீ உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து அப்பமும் திராட்சரசமும் வாங்குறேன்னா இது நான் உனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு சொன்னாங்க. உண்மைங்க. நம்மெல்லாம் அந்த இடத்துக்கு வரக்கூட தகுதி கிடையாது. நம்மெல்லாம் புறஜாதி கூட கிடையாது. தூரமா இருந்தவங்க. மோவாபு கூட கர்த்தருடைய சபைக்குள்ள வர முடியாதாம். 10ஆம் தலைமுறைக்கும் உள்ள வர முடியாத மோவாப ரூத் வழியா கர்த்தர் உள்ள கொண்டு வந்தாரு. அந்த ரூத்தின் சந்ததியில வந்தவர் தான் கிறிஸ்து. அப்படிப்பட்ட மோவாப் கூட நம்ம கிடையாது. தூரமா இருந்தவர்கள், புறஜாதி. அப்படிப்பட்ட நம்மள கர்த்தர் சமீபமா கொண்டு வந்து பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறாரு. பையன் பொண்ணை ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்கள பார்த்து சொல்றீங்கல்ல இவன் கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தான். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவன் ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே ஜாதி தான். பரிசுத்த ஜாதி. ஆமென். அப்படிதான் ஏசப்பா பார்க்குறாங்க. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, பிசி, எஸ்சின்லாம் பார்க்குறதுக்கு மனசு வராது. ஏசப்பா பிள்ளைப்பா. அப்பமும் திராட்சை ரசமும் கையில வாங்குறீங்களா? இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். அப்பமும் திராட்சை ரசமும் நான் வாங்குறேன். ஆனா என் இருதயத்துல இன்னும் அந்த டிஃபரன்ஸை நான் பார்க்குறேன்னா, கிறிஸ்தவன்னு சொல்லிக்காதீங்க. அது அது அருவருப்பு. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. வெளியில கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இல்லைன்னா யூதனே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவ அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்துவ சேர முடியும். ஆண்டவர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலங்க. அவர் சமாரியனான்னு பார்க்க மாட்டாரு, யூதனான்னு பார்க்க மாட்டாரு. எல்லாருமே புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டவர் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் உடைச்சாரு. எதுக்காக? நம்ம இப்படி ஜாதி பார்த்துட்டு இருக்கவா? இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம். ஆண்டவருடைய வருகையில வந்து நான் எல்லாத்துலேயும் கரெக்டு, எல்லாத்துலேயும் டிக் டிக் டிக்கா போட்டுட்டு லாஸ்ட் இந்த ஒரு விஷயத்துல நான் கோட்டை விடுறவளா இருப்பேன்னா ஆண்டவர் என்னை கேட்பாங்க, நீ அநீதி உள்ளவள், உன்னை நான் உள்ள அனுப்ப மாட்டேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், ஏசப்பாவுடைய நாமத்தில் நான் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பையன் ஏசப்பாக்குள்ளே இருக்கானான்னு பாருங்கள், அந்த பிள்ளை ஏசப்பாக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அதை தாண்டி பெரிய தகுதி எதுவுமே கிடையாது. ஜாதின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பிள்ளைங்க என்ன ஜாதின்னு நான் சொல்லவா? பரிசுத்த ஜாதி, கிறிஸ்துவின் ஜாதி. அப்படிப்பட்ட ஜாதி உள்ள பிள்ளைங்க மேன்மையான ஜாதி தான். அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க பரிசுத்த ஜாதி தான். ஆண்டவர் பைபிளில் வேற எந்த ஜாதியும் எழுதலை. அப்போது பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, ஏசப்போடைய கட்டளைகளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நம்பி தான் நான் நடக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருப்பீங்கன்னா, ஜாதி பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஏசப்பா கை காட்டுற பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுங்க. ஜாதியாங்க கடைசியில் உங்களுக்கு வந்து சோறு போட போகுது. கர்த்தர் அல்லவா உங்களுக்கு வந்து நிற்கிறார் எல்லா காரியத்துலையும். மனுஷனா வந்து நிற்கிறாங்க. இல்லை அவங்க என்னை இப்படி சொல்லிடுவாங்க, என் பிள்ளை அப்படி சொல்லிடுவாங்க, எதுவும் எனக்கு வந்து சொந்தத்தில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. எந்த சந்ததிக்குள்ளே உங்களை சேர்க்கலைன்னா என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போவீங்க. அந்த கேரண்டி இருக்குல்ல, அது போதும் நமக்கு. இந்த உலகத்தில் வாழ போகிற இந்த 40-50 வருஷத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு பயந்து பயந்து ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு மனுஷங்களை உதறி தள்ளிட்டு கர்த்தரை பிரியப்படுத்திடலாம். கர்த்தரை பிரியப்படுத்தணும், மனுஷங்களை பிரியப்படுத்தணும். அப்போ மனுஷங்களை பிரியப்படுத்தினா நான் ஏசப்பாவுடைய காரியத்தை நான் செய்ய முடியாது. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. உங்கள் சொந்தக்காரவங்களை பிரியப்படுத்தணும், கூட பிறந்தவங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஜாதி பார்த்து பிள்ளைங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஏசப்பா உங்கள் கையில் கொடுத்த பிள்ளைங்க, ஏசப்பா காட்டுற பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுங்க. முக்கியமாக திருமணன்ற விஷயம் வரும்போது தான் அந்த ஜாதின்றதை எடுக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்லா ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் கேட்பாங்க அவங்க என்ன ஆளுங்க, அந்த பையன் என்ன ஜாதி. ஏன்னா கேட்கவே அசிங்கமாக இல்லையா? ஆண்டவர் அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவை தெளிவாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உண்மையாகவே அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுக்கல. நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கலையே. என் கணவன் பார்க்குறாரு, நான் பார்க்க மாட்டேன். கணவனுக்கு சொல்லி புரிய வைங்க. இல்லைன்னா ஜெபத்தில் உட்காருங்க. ஆண்டவரே என் கணவனுடைய இருதயத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. மனைவி பார்க்குறாங்களா, ஏசப்பா என் மனைவி இருதயத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிறவர் கர்த்தர். இன்னைக்கு ஜாதி பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னா அது சாபம். அது வீட்டுக்கு பெரிய சாபம்.
சத்துரு ஈஸியாக வந்து விளாண்டுட்டு போயிடுவான். குடும்பத்தில் சமாதானம் வேணுமா, சந்தோஷம் இருக்கணுமா, ஏசப்பா சொல்கிற இடத்துல நீங்கள் நில்லுங்க. ஏசப்பா சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ரிலேட்டிவ்ஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஃபேமிலிஸ்க்காக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை அந்த மாரல் வேல்யூலேருந்து நீங்கள் இறங்கி போகாதீங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நமக்கு ஏசப்பா அப்படி கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் ஜாதி பார்க்க சொல்லி தரல. ஜாதி தேவை இல்லை. பிள்ளைங்களுக்கு அது கற்றுக் கொடுக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராதீங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களாம் கீழ் ஜாதின்னு சொல்லித்தராதீங்க. அது அருவருப்பு. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அது பண்ணாதீங்க. ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்கிறோம். அது திரும்ப திரும்ப ஆண்டவர் உணர்த்துறாங்க. அப்பமும் திராட்சை ரசமும் வாங்குறீங்களா சர்ச்சில் போயிட்டு? அதெல்லாம் வாங்கிட்டு எப்படிங்க மனசு வரும்? ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றா தானேங்க பார்க்குறாரு. சர்ச்சுக்குள்ளே எந்த ஜாதின்னு எழுதுறாங்களா, எந்த ஜாதின்னு கேட்குறாங்களா? சர்ச்சில் எல்லாரும் எல்லாமா தானே பார்க்குறாங்க. எல்லாருமே ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இது சர்ச்சில் மட்டும் வந்து பணக்காரவங்களாம் ஃபஸ்ட்டு வாங்க, ஏழெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்க நான் சொல்கிறாங்க? இல்லை இந்த ஜாதியெல்லாம் முதல்ல வாங்க, அந்த ஜாதியெல்லாம் முதல்ல வாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க? இல்லை, எல்லாரும் கலந்து போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம். ஏன்னா எல்லாருமே ஒரே ஒன்றாக இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ள. இன்னைக்கு இவ்வளோ நம்ம தெரிஞ்சோம், இந்த மெசேஜை நீங்கள் இவ்வளோ கேட்டோம், உங்கள் இருதயம் கடினப்பட்டு இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னா தாராளமாக இருந்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன பதில் சொல்வீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம துணிஞ்சு இறங்க வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சும் பண்ண வேணாம். அப்படி அவ்வளோ இருதயம் கடினப்பட்டிருக்கா, எனக்கு தப்புன்னு தெரியுது ஆனால் எனக்கு விட மனசு இல்லையே, எனக்கு தெரியலையே, நான் சின்ன வயசுலேருந்து அதில் ஊறி பழகிட்டேனே, இப்போ திடீர்னு எப்படி விடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு கட்டு. இதுலேருந்து கர்த்தர் மட்டும்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். ஏசப்பா என் இருதயத்தை கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் விடுதலையாக்குங்க. கர்த்தர் விடுதலையாக்குவாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தை அதிகமாக தியானிங்க, வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். நீங்களே உணர்த்தப்பட்டு இது தப்புன்னு விட்டுருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருவாங்க. அதனால ஜாதி பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு அது அருவருப்பு. ஒரு கிறிஸ்தவன் ஜாதி பார்க்க மாட்டான். கிறிஸ்தவன் சொல்றது நான் ஒரு ரிலீஜியஸாக நான் சொல்லலை. இயேசுக்கும் தனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தன் வாழ்றான், அவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் உள்ளத்தில் யூதனானவன். அப்படிப்பட்டவன் ஜாதி பார்க்க மாட்டான். எல்லாரையும் ஒரே ஆளை தான் பார்ப்பான், பரிசுத்த ஜாதியாக பார்ப்பான். இன்னைக்கு நீங்கள் அப்படி பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.